ஜெபிக்க வரும்போது அதிகாலையில் இருட்டாக தான் இருக்கும், ஆனால் பைபிளோடு தான் வருவேன். அதை நான் ஜெபிச்சுட்டு வெளிச்சம் வந்த உடனே முழங்காலில் நின்று மடியில் பைபிளை வச்சு வாசிக்கும்போது என் கண்ணீரினால் இந்த வேதத்தை நான் நனைத்திருக்கிறேன். ஏனென்றால் இந்த வசனத்தை நான் ரொம்ப நேசிக்கிறேன். இயேசுவை எந்த அளவு நேசிக்கிறேனோ அவ்வளவு இந்த வசனத்தை நான் நேசிக்கிறேன். ஏன்னா இது நாள் முழுவதும் என் தியானம். அந்த அதிகாலையில் நான் வாசிக்கிற அந்த வசனங்கள் இருக்கிறேன், அது இருதயத்தில் பதிந்துடும். அந்த நாள் முழுவதும் அந்த வசனம் பேசிக்கிட்டே இருக்கும். நீங்கள் வேலைக்கு போனாலும் நடந்து கொண்டு இருந்தாலும் எங்கே போனாலும் அந்த வசனம் உள்ளத்தில் பேசிக்கிட்டே இருக்கும். நாள் முழுவதும் தியானம். இந்த வசனத்தை வாசித்து நல்லா தியானித்தாலே உங்களுடைய கண்ணில் கண்ணீர் வரும். இந்த வசனம் உங்களோட பேசும்போது எப்படி கண்ணீர் வடிக்காமல் இருக்க முடியும்? தேவன் வந்து உங்களை சந்தித்து பேசும்போது எப்படி கண்ணீர் வடிக்காமல் இருக்க முடியும்? அதெல்லாம் அனுபவித்தவங்களுக்கு தான் தெரியும். அந்த அனுபவமே ஒரு அலாதியான ஒரு மகிமையான ஒரு அனுபவம், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் களி கூறுவது. அதனால் நீங்கள் வேத வசனத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். நீங்கள் டெய்லி வாக் வித் ஜீசஸில் பிரதர் ஒரு வசனம் சொல்கிறாங்க, அது போதும்னு இருக்கக்கூடாது. இதை பார்க்குறதுக்கு முன்னால் 1 மணி நேரமாவது நீங்கள் தனி ஜபம் பண்ணி இருக்கணும். அதில் 15 நிமிடமாவது முழங்கால் நின்று வசனத்தை வாசிருக்கணும். சரியா? இதெல்லாம் வாசிக்காமல் மோகன்லாசஸ் ஒரு வசனம் சொல்கிறார், அதுவே ஆசீர்வாதம் நினச்சிங்க, தப்பு பண்ணுறீங்க. அப்படி கிடையாது. உங்களை உற்சாகப்படுத்த ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். ஆனால் நீங்கள் தனிமையில் போய் முழங்கால் போட்டு வேத வாசித்து ஜெபிக்கணும், வசனத்தை தியானிக்கணும். இன்றைக்கி தியானிச்சிங்களா இல்லையா? தப்பு பண்ணுறீங்க. அது ஒரு பாவம், நீ உணரணும், சீரியஸாக எடுக்கணும். தினம் அதிகாலையில் எழும்பி 5 மணிக்காவது குறை, சிலர் 3 மணிக்கு எழும்பி ஜெபிக்கிறாங்க தெரியுமா? 3 மணிலேருந்து நாங்கள் 5 மணிக்கு தானே சொல்கிறேன். ஒரு 1 மணி நேரம், முதல் 1 மணி நேரத்தை ஆண்டவருக்கு தந்துடணும். சரியா? அப்போ வசனத்தை தியானிக்கும் போது அது பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சியாக இருக்கும். தகப்பனே, எங்களுக்கு தந்த வேத வசனத்திற்காக ஸ்தோத்திரப்பா. இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள், இனிமையான வார்த்தைகள், தேனிலும் இனிமையான இந்த வேத வசனத்திற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் அனுதினமும் அதிகாலையில் அதை தியானிக்க உதவி செய்யும். அது எங்களோடு பேசட்டும், எங்களை வழி நடத்தட்டும். ஆண்டவரே, இனி இந்த வேத வசனத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்க என்னை அர்ப்பணித்துக் கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.